இதுக்கு பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம். இது வந்து ஆணியே பிடுங்க வேணாம்னு சொன்ன மாதிரி, இது என்ன தீர்ப்பு இது? இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை நம் இந்திய ஜனநாயகம் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் நான் கருதுறேன். வெரி 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 ஒர்ஸ்ட் அண்ட் பேட் தீர்ப்பு அது. பிஜேபி ஆளக்கூடிய கட்சிகளில் ஆளக்கூடிய மாநிலங்கள் என்றால் as soon as possible என்றால் ஒரு நாளும் 2 நாட்கள் 1 மாதத்திற்குள்ளாக நீங்கள் இந்த பில்லை வந்து கிளியர் பண்றீங்க. அதே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா as soon as possibleனா இன்டெஃபினிட்டா, அதாவது காலவரம்பின்றி கிடப்பில் போடுகிறீர்கள். இதுதான் வந்து பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. அப்ப as soon as possibleக்கு ஒண்ணு நீங்க டிக்ஷனரியில விளக்கம் கொடுங்க, இல்ல நீங்க வந்து இன்டர்பிரேஷன் கொடுங்க, இல்ல நீங்க காலக்கெடுலாம் விதிக்க வேணாம். as soon as possibleனா என்ன? ரிசர்வேஷன்ல 50% சீலிங். எதை வச்சு நீங்க காலக்கெடு விதிச்சீங்க? எதை வச்சு நீங்க சீலிங் விதிச்சீங்க? அப்பர் சீலிங் எதுக்கு கொடுத்தீங்க? எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் 50% மேல போகக்கூடாதுன்னு அரசியல் சாசனம் சொல்லியிருக்கா? அன்னைக்கு எப்படி நீங்க சுப்ரீம் கோர்ட் தலையிட்டீங்க? தலையிட்டு 57 முறை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை, இந்த சீலிங்க நீங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி வந்திருக்கிறீர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தா நீங்க வந்து பாலிசி மேட்டர்ல தலையிடுவீங்க, கன்வீனியன்டா இல்லைன்னா பாலிசி மேட்டர்ல தலையிட மாட்டீங்க. நீங்க வந்து as soon as possibleக்கு அர்த்தமும் சொல்ல மாட்டீங்க. அப்ப இந்த நாடு வந்து ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கையுள்ள ஒரே நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் தான் இருந்தது. அந்த நம்பிக்கையை இப்ப தகர்த்துட்டீங்களே, மக்கள் மத்தியில மக்கள் இருந்த நம்பிக்கையை தகர்த்துட்டீங்களே. கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் இருக்கு. இதுல என்ன தெளிவு இருக்கிறத வந்து திரும்பி படிச்சு பாக்குறதா தெளிவு? 3 ஆப்ஷன் தான் இருக்கு. 3 ஆப்ஷன் தான் இருக்கிறதா கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாமே இருக்க தெளிவு தெரியுமே. அதை தாண்டி தானே இவங்க வந்து as soon as possible மிஸ்கன்க்ளூட் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க வந்து டிலே பண்றாங்க. அப்ப நீ ஒவ்வொரு வட்டமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு வட்டமும் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்ப்பு ஆகணும்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயகம்? எதுக்கு மக்களாட்சி? எதுக்கு வந்து நீங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றீங்க? ஃபெடரலிசத்தினுடைய மீனிங் என்னங்க? நீங்க பண்றது என்னது? கோர்சிவ் சென்ட்ரலிசம். கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை மத்திய அரசு, மத்திய ஒன்றிய அரசு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை, மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு ஜால்ரா போடுற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்குங்க. எப்படிங்க நீங்க வந்து ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு இந்த தீர்ப்பு ஒத்து வரும்? விடபல் போட்டா என்ன பண்ணணும்? திரும்பி உங்ககிட்ட வந்து கேஸ் போடணும். 6 மாசம் 1 வருஷம் நாங்க கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு 3 வருஷம் காத்திருக்கணும் உங்க தீர்ப்பு வர்ற வரைக்கும். மசோதா நிறைவேற்றி 3 வருஷம் கழிச்சு நீங்க தீர்ப்பு 6 வரை சொல்லுவீங்க. அதுதான் as soon as possible-ஆ? அதான் அதுக்கு நீதியா? ஈகமில் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு வந்து கெடு விதிச்சு கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியதாக எல்லோராலும் வந்து போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உள்ளாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பினார். அது சம்பந்தமான இன்றைய தினம் விளக்கம் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அந்த காலக்கெடு என்பது நாங்கள் விதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விளக்கங்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இது எந்த அளவுக்கு மாநில அரசுகளுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம். இது வந்து ஆணியே பிடுங்க வேணாம்னு சொன்ன மாதிரி, இது என்ன தீர்ப்பு இது? இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை நம் இந்திய ஜனநாயகம் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் நான் கருதுறேன். வெரி 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 ஒர்ஸ்ட் அண்ட் பேட் தீர்ப்பு அது. இது வந்து அதாவது அந்த 2 ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு ஏப்ரல் 2025 கொடுத்த தீர்ப்பை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால் ஃபியூச்சர்ல வரக்கூடிய தீர்ப்புகளுக்கு நாங்கள் காலக்கெடு விதிக்க முடியாது என்று இங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய 5 பெஞ்ச் ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வி.ஆர். கவாய், ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் சந்திரகர்,
ஜஸ்டிஸ் பி.எஸ். நரசிம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இது என்ன, அப்ப கவர்னரும் பிரசிடென்ட்டுக்கும் இனிமேல் வந்து எவ்வளவு நாள் வேணாலும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் தாக்கல் செய்யக்கூடிய மசோதாக்களை கிடப்பில் போடலாம் என்ற ஒரு அதிகார வரம்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஸ்டேட்டஸ் கோவா கண்டினியூஸ், இதுல எந்த மாற்றமும் ஏற்படலை. அப்ப as soon as possible என்ற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிதான் ஆர்டிகல் 200 படி ஒரு எதிர்பாராத, அதாவது ஒரு நார்மலாக வழங்கக்கூடிய தீர்ப்பை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2 பெஞ்ச் நீதிபதிகள் இந்த டைம் ஃப்ரேமை சொன்னாங்க. இந்த டைம் ஃப்ரேம் வந்து காலக்கெடு விதிப்பதாக எப்படி அர்த்தப்படும்? as soon as possible என்பதற்கான ஒரு மீனிங். அப்ப as soon as possible என்றால் பிஜேபி ஆளக்கூடிய கட்சிகளில் ஆளக்கூடிய மாநிலங்கள் என்றால் as soon as possible என்றால் 1 நாளும் 2 நாட்கள் 1 மாதத்திற்குள்ளாக நீங்கள் இந்த பில்லை வந்து கிளியர் பண்றீங்க. அதே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா as soon as possibleனா இன்டெஃபினிட்டா, அதாவது காலவரம்பின்றி கிடப்பில் போடுகிறீர்கள். இதுதான் வந்து பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. அப்ப as soon as possibleக்கு ஒண்ணு நீங்க டிக்ஷனரியில விளக்கம் கொடுங்க, இல்ல நீங்க வந்து இன்டர்பிரேஷன் கொடுங்க, இல்ல நீங்க காலக்கெடுலாம் விதிக்க வேணாம். as soon as possibleனா என்ன அதை சொல்லுங்க. நீங்க 1 நாளா 2 நாளா 1 மாசமா 2 மாசமா அதைத்தானே சொல்றோம். இது எப்படி காலக்கெடு விதிப்பதாக ஆகும்? காலக்கெடு விதிக்க முடியாது, அரசியல் சாசனப்பட்டு முடியாது அப்படின்னா நீங்க மற்ற கேஸ்கள்லயும் அது மாதிரி நடந்திருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த கேஸ்ல எல்லாம் வந்து நீங்க வந்து தலையிடுவீங்க, பாலிசி மேட்டர்ல தலையிடுவீங்க, காலக்கெடு விதிப்பீங்க. நீங்க வேற ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ரிசர்வேஷன்ல 50% சீலிங், எதை வச்சு நீங்க காலக்கெடு விதிச்சீங்க? எதை வச்சு நீங்க சீலிங் விதிச்சீங்க? அப்பர் சீலிங் எது கொடுத்தீங்க? எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் 50% மேல போகக்கூடாதுன்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கா? அன்னைக்கு எப்படி நீங்க சுப்ரீம் கோர்ட் தலையிட்டீங்க? தலையிட்டு 57 முறை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை, இந்த சீலிங்க நீங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி வந்திருக்கிறீர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். கடைசியில எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவை 10% கொடுக்கலாம், 50%க்கு மேல 10% கொடுக்கலாம்னு நீங்க சொன்ன பிறகு அதை நீங்க வந்து மாற்றி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தா நீங்க வந்து பாலிசி மேட்டர்ல தலையிடுவீங்க, கன்வீனியன்டா இல்லைன்னா பாலிசி மேட்டர்ல தலையிட மாட்டீங்க. நீங்க வந்து as soon as possibleக்கு அர்த்தமும் சொல்ல மாட்டீங்க. அப்ப இந்த நாடு வந்து ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கையுள்ள ஒரே நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் தான் இருந்தது. அந்த நம்பிக்கையை இப்ப தகர்த்துட்டீங்களே, மக்கள் மத்தியில மக்கள் இருந்த நம்பிக்கையை தகர்த்துட்டீங்களே. மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போட, எவ்வளவு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது என்ற நம்பிக்கையோட இருந்தது, இப்ப அதையுமே காலி விட்டீங்களே நீங்க. சரி, இதெல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்க, பாலிசி மேட்டர்ல நீங்க தலையிடக்கூடாது தானே? அப்புறம் எதுக்கு மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங்ல வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு 15% சீலிங், அதுல இருந்து ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸுக்கு 50% சீலிங் எதுக்கு எப்படி உயர்த்தினீங்க? இது மாநில அரசனுடைய அதிகார வரம்பு, மாநில அரசுடைய பாலிசி மேட்டர், மத்திய அரசுடைய பாலிசி மேட்டர். அதுல போய் எப்படி நீங்க கூட்டுறீங்க? அப்ப உங்களுக்கு வேணும்னா நீங்க தலையிடுவீங்க, வேணாம்னா தலையிட மாட்டீங்க. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டா ஃபார் பிஜி கோர்சஸ் வந்து 100% ஆல் இந்தியா கோட்டா 100% பிஜி கோர்ஸ் ஆல் இந்தியா கோட்டா. இதெல்லாம் எப்படி நீங்க தலையிட்டீங்க? எப்படி நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸுக்கு வந்து 100% கொடுத்துட்டாங்க. ஆல் இந்தியா கோட்டா பிஜி கோர்சஸுக்கு வந்து 50%. அப்ப என்ன அர்த்தம்? என்ன கணக்கு இது? அப்போ 50% என்ஆர்ஐ கோட்டா, இதெல்லாம் வந்து நீங்க இஷ்டத்துக்கு தலையிடுவீங்க, நீங்க சீலிங் பிக்ஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க வந்து பண்ணும் பொழுது என்ன மக்கள் நினைக்க வேண்டிய சூழல் வருது அப்படின்னா, ஃபார்ம் பில் 2020 கொண்டு வரும் பொழுது எப்படி விவசாயிகள் 1 வருடம் போராடி, பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் 1 வருடம் போராடி 750 உயிர்களை தியாகம் செய்து அந்த பில்லை வாபஸ் வர வைத்தார்கள். சுப்ரீம் கோர்ட் தலையிடல. அரசுடைய ஏதாட்சிகாரத்த முடிவை மக்கள் போராட்டத்தின் மூலமா தான் வென்றெடுக்கப்பட்டது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டினுடைய ஆக்ட், எஸ்சி எஸ்டினுடைய அட்ராசிட்டிஸ் ஆக்ட், இதை வந்து இவர்கள் வந்து ப்ரொவிஷனை டைல்யூட் பண்ணும் பொழுது அப்ப தலித் மக்கள் எல்லாம் போராடி
தலித் மக்கள் இந்த அரசுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்ற நிலை ஏற்பட்ட பின்பு அதை வாபஸ் பெற்றது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து என்னது, இந்த சந்திரசூட் வந்து கோகை மாதிரி சந்திரசூட் மாதிரி பிஆர் கவாயும் he will go down in the history as one of the worst chief justice of India has ever had. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஓகே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? அப்ப as soon as possible மீனிங் என்ன மீனிங்? எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு as soon as possible இங்கிலீஷ் டிக்ஷனரியில வேற மீனிங், ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு as soon as possible இங்கிலீஷ் டிக்ஷனரியில வேற மீனிங்கா? இதையாவது கிளாரிஃபை பண்ணிருக்கணும்ல, எதுவும் பண்ணல. இது எதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க சார். இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல இந்த கொடுக்கப்பட்டிருந்த கூடிய இந்த விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே அதுலயே தெளிவு இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இல்ல சார். இப்போ ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் என்பது 3 தான், 4வது கிடையாது. நீங்க ஒன்ஸ் மசோதாவா பாஸ் பண்ணணும் ஆக்டா, அப்படி இல்லாட்டி நீங்க வந்து சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பணும், அப்படி இல்லாட்டி நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். இந்த 3 தான், 4வது உங்களுக்கு அது கிடையாது. அப்ப மாநில அரசுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு போக்கை வந்து கடைபிடிக்கணும். மாநில அரசு, அதாவது 2 அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடாது. இது மாதிரியான தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப என்ன தெளிவு? என்னங்க தெளிவு? அது கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் இருக்கு. இதுல என்ன தெளிவு இருக்கிறத வந்து திரும்பி படிச்சு பாக்குறதா தெளிவு? 3 ஆப்ஷன் தான் இருக்கு, 3 ஆப்ஷன் தான் இருக்குன்னு தான் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாமே இருக்க தெளிவு தெரியுமே. அதை தாண்டி தானே இவங்க வந்து as soon as possible மிஸ்கன்க்ளூட் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க வந்து டிலே பண்றாங்க. அப்ப நீ ஒவ்வொரு வட்டமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு வட்டமும் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்ப்பு ஆகணும்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயகம், எதுக்கு மக்களாட்சி, எதுக்கு வந்து நீங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றீங்க? ஃபெடரலிசத்தினுடைய மீனிங் என்னங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஏமாத்துறதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை வஞ்சிக்கிறதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஆட்சியின் அதிகாரத்தை வைத்து ஆளுநரை வைத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணாம விடாம செய்யறதா? இதுதான் ஃபெடரலிசமா? இதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தினுடைய லட்சணம். அது நீங்க பண்றது என்னது? கோர்சிவ் சென்ட்ரலிசம். கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை மத்திய அரசு, மத்திய ஒன்றிய அரசு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை, மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு ஜால்ரா போடுற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்குங்க. எப்படிங்க நீங்க வந்து ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு இந்த தீர்ப்பு ஒத்து வரும்? சொல்லுங்க பாப்போம், எப்படி ஒத்து வரும்? ஏற்கனவே 3 ஆப்ஷன் தான் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இதை திருப்பி நீங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பெருமை வேறப்பட்டுக்கணுமா? இவங்க பெருமை, இவங்க வந்து மத்திய அரசுக்கு தான், மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்கு? பெருமைப்படணும் அதுக்கு என்ன? இல்ல அதான் சார், இப்ப 4வது ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. அப்படி ஏதேனும் வந்து அவர்கள் வந்து கிடப்பில் போட்டார்கள் என்றால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? கிடப்பில் போட்டா என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட வரணும். கிடப்பில் போட்டா என்ன பண்ணணும்? திரும்பி உங்ககிட்ட வந்து கேஸ் போடணும். 6 மாசம் 1 வருஷம் நாங்க கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு 3 வருஷம் காத்திருக்கணும் உங்க தீர்ப்பு வர்ற வரைக்கும். மசோதா நிறைவேற்றி 3 வருஷம் கழிச்சு நீங்க தீர்ப்பு 6 சொல்லுவீங்க. அதுதான் as soon as possible? அதான் அதுக்கு நீதியா? என்னங்க அது? சோ இப்போ இதன் மூலியமாக மாநில அரசுகள் வந்து அடுத்தபடியா என்ன செய்யணும்? இப்ப மாநில அரசுகளுக்கு ஒண்ணுமே செவனேன்னு இருக்க வேண்டியதான். மாநில அரசு இந்த ஒன்றிய மோடி அரசு ஒழிந்த பின்பு ஒரு ஜனநாயக அரசு ஆட்சி முறை நிர்வாகம் ஏற்பட்டு இந்த as soon as possible ஒரு கால வரம்பை பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றி அமைத்தால் மட்டுமே இதுக்கு தீர்வு. இல்லைன்னா வந்து ஒன்றிய மத்திய பிஜேபி அரசு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை செயல்பட விடாமல் தடுப்பதில் இவர்களுக்கு இப்போதைக்கு பாஸ்போர்ட் கிடைத்திருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்ந்து அதை செய்வார்கள். இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார். இந்த உத்தரவுகளை வைத்து, இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸினுடைய உத்தரவுகளை வைத்து மத்திய பாஜக அரசு மற்றொரு வேலையும் செய்யும். இப்போ எப்படி வந்து மாநில அரசுகள் வந்து மசோதாவை கிடப்புல போட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் மூலியமா யாரோட ஒப்புதலும் இல்லாம நீதிமன்றமே அதை ஆக்டா பாஸ் பண்ணிருது. இந்த போக்கை வந்து இந்த ரெஃபரன்ஸ் மூலியமாக அதையும் வந்து அவர்கள் தடுக்க முயற்சிப்பார்கள். நீதிமன்றத்தாலையும் ஆக்டை பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா கடந்த முன்னாள் துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் கூறினார்,
நீங்க என்ன சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுறீங்க. இது எங்க அதிகாரம். நீங்க அப்படிலாம் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி கடந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தீர்ப்பை அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அவர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்கிற அடிப்படையில. அப்போ இப்படியும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சொல்லப்படுது சார். அதான் நோ டீம்டு அசென்ட்னு சொல்லிட்டானே சுப்ரீம் கோர்ட். அப்புறம் என்ன இருக்கு? நோ டீம்டு அசென்ட்னா என்ன அர்த்தம்? நோ டீம்டு அசென்ட்னா வந்து நீங்க கிடப்பில போட்டா ஆட்டோமேட்டிக்கா அசென்ட் கொடுக்க முடியாது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப நோ டீம்டு அசென்ட்னா அதுக்கு மீனிங் அதுதானே. அப்ப வந்து இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்குதானே அர்த்தம் அது. ஓகே. சரியா? ஓகே. ஸோ அது வந்து மத்திய ஒன்றிய அரசிற்கு கிடைத்த ஒரு பாஸ்போர்ட் தான் அது. ஸோ யூ கான்ட் டிஃபைன் இது பண்ண முடியாது. திரும்ப திரும்ப நீங்க வந்து ஆளுநர்கள் கிடப்பில் போடுவார்கள். ஒவ்வொரு வட்டமும் மாநில அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கு எதுக்கே மாநில அரசு கலைச்சிட்டு போக வேண்டியதுதானே. கலைச்சிட்டு எல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டு போக வேண்டியதுதானே தமிழ்நாட்டை. எதுக்கு உங்களுக்கு மாநில அரசு, மாநில தேர்தல், எதுக்கு இதெல்லாம் தேவை என்ன இருக்கு? என்ன ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம், இப்படிப்பட்ட அக்கிரமம் கண்ணு முன்னால் அரங்கேற்றப்படுகிறது. இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடிய நிலையில் நாடு இருக்கிறது என்று சொன்னால், இதை கேட்டு எத்தனை அயோக்கியத்தனத்தை தாங்க நீங்க பொறுத்துட்டே போவீங்க? எத்தனை அயோக்கியத்தனத்தை, எத்தனை அக்கிரமத்தை பொறுத்துட்டு வரக்கூடிய பிரதமரை இங்க வரவேற்று பச்சை துண்டு போட்டு மாலை போட்டு மரியாதை செஞ்சு என்ன தமிழர்களை வஞ்சித்து தமிழர்களை திருடன் என்று சொல்லி தமிழர்களை வந்து பீகார்காரர்களெல்லாம் அடிச்சு கொண்டவர்கள் என்று சொல்லி பொய்யான புறம்போக்கு பேசி திரிந்து சட்டத்தை வளைத்து சுப்ரீம் கோர்ட்டை வளைத்து தேர்தல் கமிஷனை வளைத்து இடி சிபிஐ வைத்து மிரட்டி இது என்ன ஆட்சி நடக்கிறதா? சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா? ஒற்றை ஆட்சி முறை புட்டின் போல, நார்த் கொரியாவுடைய ஜிம் போல, சதாம் ஹுசைன் போல, ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசைனை போல ஒரு ஆட்சி நடத்துவதற்கு எதுக்கு மக்களாட்சின்ற பேரு? எதுக்கு தேர்தல்ன்ற பேரு? எதுக்கு தேர்தல்? சிவனே அனௌன்ஸ்மெண்ட் போட்டுன்னு எல்லா மாநிலத்தையும் கலைச்சி விட்டு எல்லாத்தையும் யூனியன் ஆகிட்டேன்னு ஒரே நாள்ல தீர்மானம் போட்டா அதுவுமே அரசியல் சாசனப்படி பாசிபிள் தானே? யாரும் என்ன எடுத்து கேட்க முடியும்? செய்ய வேண்டியதானே, செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நிச்சயமா சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக பல அரிய கருத்துக்களையும், எதிர்க்கட்சிகளுக்கு பல அறிவுறுத்தல்களையும் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ.